நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பையன் ரொம்ப நல்ல பையன். சேல் டாக்ஸ் ஆபீஸ்ல வேலை செய்யறான். கை நிறைய சம்பாதிக்கிறான். மாப்பிள்ள போட்டோ வந்திருக்கு பாருங்க. நல்லா இருக்காருல்ல? என்னம்மா மாப்பிள்ள பிடிச்சிருக்கா? நல்லாதான் இருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க? உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். இந்தாங்க. அப்புறம் என்ன, மாப்பிள்ள நல்ல குடும்பமா தெரியுது, வேலையும் நல்ல பொசிஷன்ல இருக்கு. பேச வேண்டியதுல நீங்க பேசி முடிச்சிருங்க. அவங்க எதிர்பார்க்கறத விட சீர்சனத்தை எல்லாம் நாங்க நல்லாவே செய்வோம். அவங்க சீர்சனத்தை எல்லாம் எதிர்பார்க்கல, கல்யாணத்தை கூட கோயில்ல சிம்பிளா வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. ஐயா, கவிதா பத்தின விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். அத பத்தி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மாப்பிள்ள சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, அவங்கள கூப்பிட்டு பேசி கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே? உங்களை பத்தின விஷயம் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவரை பத்தின விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன விஷயம்? மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அவருடைய முதல் மனைவி பிரசவத்துல குழந்தைய பெத்து கொடுத்துட்டு இறந்து போயிட்டாங்க. அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்காகத்தான் அவர் கல்யாணமே பண்ணிக்கிறாரு. முதல்ல எந்திரிச்சு வெளியே போயா. கோவப்படாதீங்கம்மா. உங்க பொண்ணு ஓடி போன விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்தேன், எதுவும் சரியா அமையல. அதனாலதான் இந்த பையன் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன், நல்லவங்களா இருக்காங்களேன்னு தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். இத பாருங்க, உங்களால மாப்பிள்ள பார்க்க முடியல விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். அதுக்காக என் பொண்ண ரெண்டாம் தாரமா கொடுக்க முடியாது. மறுபடியும் இந்த மாதிரி சம்பந்தத்தோட வீட்டு பக்கம் வந்தீங்க, நடக்கிறதே வேற. பயா போங்க. ரெண்டாம் தாரமா கொடுக்கணுமா? என்னப்பா நீங்க புரோக்கர் கிட்ட எதுக்குப்பா கோவப்படுறீங்க? அவர் என்ன தப்பா சொல்லிட்டாரு? பையனோட மனைவி பிரசவத்துல இறந்துட்டாங்க, அது அவர் மறைக்கல. பையன் நல்ல பையன், நல்ல சம்பாதிக்கிற, நல்ல குடும்பம். கவிதாவை கட்டி கொடுத்தா என்ன? டேய், உன் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிளைய பார்த்து கட்டி கொடுக்கணும்னு நினைக்காம எப்படியாவது தள்ளி விட்டா போதும் நினைக்கிறியா? ஏமா, உன் வீட்டுக்கு நல்ல பையன் வரணும் நீ நினைக்கிற மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்கு நல்ல பொண்ணு வரணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்களா என்ன? ஏண்டா, நம்ம கவிதாவுக்கு என்னடா குறைச்சல்? என்ன குறைச்சலா தெரியல? ஒரு பையனை காதலிச்சு வீட்டு விட்டு ஓடி போய் திரும்பி வந்திருக்கா, அது உனக்கு குறையா தெரியலையா? ஏண்டா அண்ணனுங்க நீங்களே இப்படி பேசுனீங்கன்னா எப்படிடா? ஒவ்வொரு தடவையும் அவளுக்கு மாப்பிள்ளை தேடி போகும்போது உன் தங்கச்சி ஓடி போனவன்னு எல்லாரும் சொல்லும் போது மனசு வலிக்குதுமா. நாக்கு புடிங்கிட்டு சாகலாம் போல தோணுது. ஒரு மாப்பிள்ளை தான் அவளை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான்ல, அப்புறம் நீ அதை தடுக்கிற? டேய், இந்த மாப்பிள்ளை இல்லன்னா 1000 மாப்பிள்ளடா. ஊர் உலகத்துல மாப்பிள்ளைக்கா குறைச்சல்? இங்க பாருங்கடா, உங்களால முடியலன்னா விட்டுருங்கப்பா. நான் என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேனே தவிர என் பொண்ணை ரெண்டாம் தாரமா குடுக்கறதுக்கு ஒரு நாளும் நான் சம்மதிக்க மாட்டேன். அப்படியே நீ அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சாலும் அவ ஓடி போனதை மறைச்சு நான் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். நான் இதுக்கு ஒளிச்சு மறைச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்? எனக்கு மாப்பிள்ளைய வரப்போறவருக்கு என் விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஏய், என்ன பேசுற? நீ ஓடி போனது தெரிஞ்சா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. ஏன் நடக்காது? நமக்கு தெரிஞ்சவங்க வீட்லயே மாப்பிள்ளைய தேடுங்க. நமக்கு தெரிஞ்ச இடத்துல யாரும் மாப்பிள்ளை இல்லன்றதுனால தான் வெளியில தேடுறோம். அப்போ நம்ம குடும்பத்தை பத்தி தெரிஞ்சவங்க வீட்ல மாப்பிள்ளைய தேடுங்க. நீ யார மனசுல வச்சிட்டு சொல்ற? செல்லம்மா குடும்பத்துக்கு என்ன பத்தி தெரியும்ல, நம்ம குடும்பத்தை பத்தியும் தெரியும்ல. அப்போ அவங்க வீட்லயே மாப்பிள்ளை தேடுங்க. என்ன சொல்ற நீ? மணியரசு என்ன கல்யாணம் பண்ணிக்க விடாம அவங்க அக்கா செல்லம்மா தானே தடுத்தா. அந்த குடும்பத்துக்குள்ள என்ன போக விடாம அவ செஞ்சா. எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா இனி அவ இருக்கிற குடும்பத்துலதான் அது நடக்கணும். அவங்க வீட்டுல எந்த மாப்பிள்ளை இருக்கான்? ஏன் இல்ல, செல்லம்மா குழந்தை ரத்னவேலுன்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவனை பேசுங்க. என்னடி பேசுற? அந்த குடும்பத்துக்கு உனக்கும் ஆகாதுன்னு ஆயிடுச்சு, மறுபடியும் அந்த குடும்பத்துக்குள்ளேயே போறேன்னா எப்படி? ஒரு பொருளை தொலைச்ச இடத்துல தான் தேடணும். என் வாழ்க்கைய நான் அந்த வீட்டுல தான் தொலைச்சேன், திரும்பவும் அந்த வீட்டுல தான் தேடணும்னு நினைக்கிறேன். கவிதா, நான் வேற இடத்துல நல்ல மாப்பிளைய பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ எப்பேற்பட்ட மாப்பிளைய எனக்கு கட்டி வச்சாலும்
வரவ என்ன இளக்காரமா தான் பாப்பான். அதே ரத்ன வேலை கட்டிக்கிட்டான் அவனுக்கு கொஞ்சமாவது என் மேல அனுதாபம் இருக்கும். அது மட்டும் இல்லாம செல்லம் அவ கூட இருந்தே பழி வாங்குற சந்தர்ப்பமும் கிடைக்கும். வேண்டாம் கவிதா, பழி வாங்குற எண்ணம் உனக்கு வேண்டாம். அது நல்லதில்ல. ஒவ்வொரு தடவையும் நான் கண்ணாடிய பார்க்கும்போது மணியரசு எனக்கு பண்ண துரோகம் தான் எனக்கு ஞாபகம் வருதா. அவன் கிட்ட நான் ஏமாந்து போனதுதான் எனக்கு ஞாபகம் வருதா. அத மறக்கணும்னா நான் ஜெயிச்சாகணும். அந்த குடும்பத்தை நான் பழி வாங்கி ஆகணும். இங்க பாரு, அந்த குடும்பத்தை பழி வாங்குற வேலையை நாங்க பாத்துக்கிறோம். இதுக்காக நீ அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போய் உன் வாழ்க்கையை நீ அடிச்சுக்க வேண்டாம். நீ வெளியில இருந்து பழி வாங்கினா அதிகபட்சமா ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது உன்னால பண்ண முடியும். அதே நான் அந்த வீட்டுக்கு மருமகளா போனா அந்த குடும்பத்துக்குள்ள குழப்பம் பண்ண முடியும். இங்க பாருடி, உங்க அண்ணனுங்க பழி வாங்க நினைக்கிறதே தப்புன்னு நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். இப்ப நீ வேற அந்த குடும்பத்தை பழி வாங்குறேன்னு உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு போறியா? இதெல்லாம் வேண்டாம், சொன்னா கேளு. போதும், நிறுத்துமா. இனிமே யார் சொல்றதையும் கேட்கிற மனநிலையில நான் இல்ல. இதுதான் என் முடிவு. இதுக்கு ஒத்துக்கிறதா இருந்தா நான் கல்யாணத்தை பண்ணிக்கிறேன், இல்லைன்னா எதுவுமே எனக்கு வேண்டாம். ஏண்டி இப்படி எங்களை கஷ்டப்படுத்துற? அப்ப இனி கல்யாணத்தை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. மாப்பிள்ளை கீப்ல நீ எப்படி இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்தாதீங்க. ஏய், இவளை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்னே புரியலையேங்க. டேய், உன் தங்கச்சி பிடிவாதக்காரின்னு தெரியும்ல, தயவு செய்து அவ இஷ்டப்படி செய்யுங்க. ஏங்க, அவதான் ஏதோ புரியாம பேசுறானா? பழி வாங்குறது அது இதுன்னு வாழ்க்கையே வீணா போயிடும். இத பாருமா, அவ முதல்ல ஒரு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டான். பாவம், அது கிடைக்கல. இப்போ மறுபடியும் இன்னொரு வாழ்க்கைக்கு ஆசைப்படுறான். தயவு செய்து கடவுள் மேல பாரத்தை போட்டு அவ இஷ்டப்படியே விட்டுருவோம். யார் கண்டா இந்த வாழ்க்கையாவது நல்லா அமையலாம்ல? ஐயோ, அப்படிலாம் அமையாதுங்க. இது நான் சொல்றத கேளு. டேய், அந்த பையனையே பார்த்து பேசி முடிங்க. ஐயோ, அவளோட லைஃபே வீணா போயிடும். புரியாம பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. டேய் தம்பி, என்னடா இது? அந்த வடமலை என்ன பார்த்தாலே எரிஞ்சு விழறான், நிக்கிற இடம் தோஷன்னு விரட்டி விடுறான். அவங்கிட்ட போய் எப்பரா சம்மந்தம் பேசுறது? அதுக்கு வேற வழி இருக்குன்னு அந்த வேலையை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். நம்ம காஃபி கட்டோம்ல? ஆமா, இப்போ வந்துரும். வந்துருச்சு. காஃபி எடுத்துக்கோ. கொண்டாமா. சுகர் போட்டிருக்கியாமா? எனக்கு வேண்டாம். அழகம்மா, அம்மாவோட பீரோ சாவியை காணோம். எங்க? கொத்து சாவிய அண்ணி எப்போ எடுத்து வச்சுக்கிட்டாங்க? அவங்க கிட்ட கேளுங்க. அவ எது கொத்து சாவி எடுத்து வச்சுக்கிட்டா? என்னப்பா கேள்வி இது? மாமியார் போனதுக்கு அப்புறம் மருமக தானே எல்லாத்தையும் பார்க்கணும். என்னமாமா பேச்சு பேசுறீங்க? என் அத்தைக்கு ஒரு பொண்ணுக்கு 2 பொண்ணு இருக்கும்போது செல்லம்மா அக்காக்கு எதுக்காக இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? அத்தை இறந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு மூத்தவங்க அக்கா தானே, வீட்டு நிர்வாகத்தை அவங்க தானே பாத்துக்கிறாங்க. கொத்து சாவி அவங்க கிட்ட தான் இருக்கும். ஏன் எங்க கிட்ட கொடுத்தா நிர்வாகத்தை நாங்க பாத்துக்க மாட்டோமா? நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டா செல்லம்மா என்ன வேணாம்னு சொல்ல போகுது. சாவி கொத்து கொடுன்னா கொடுத்துட்டு போறா. இதுல என்ன பிரச்சனை? எங்க கிட்ட கேட்காம அவங்களே சாவி கொத்தை எடுத்துக்கிட்டு அப்புறம் என்ன தேவைக்கு நாங்க அவங்கள கேட்கணும்? நாங்களே எப்ப எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஏய், உங்க பிரச்சனை அப்புறம் பாத்துக்கலாம். நான் அம்மா கிட்ட என் பேங்க் பாஸ்புக்கை கொடுத்து வச்சிருந்தேன். இப்ப அது வேணும். ஆமா, செல்லம்மா எங்க? ஓ, அப்போ உன்கிட்ட கூட சொல்லாம தான் உங்க அப்பாவை பார்க்க ஜெயிலுக்கு வந்தாங்களா? என்ன சொல்ற? என்னத்த சொல்றது? அம்மாவை பறி கொடுத்துட்டு மாமா குடும்பத்து உறவே வேணான்னு நம்ம எல்லாரும் அத்துக்கிட்டு நிக்கிறோம். ஆனா அண்ணி அவங்க அப்பாவை பெயில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அண்ணி அவங்க அப்பாவை பெயில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பாபா, பாத்தீங்களா என் பொண்டாட்டிய வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி நைஸா ஏத்துறா பாருங்க. பொண்டாட்டி தானடா, நூலே இல்லாம காத்தாடி விடுவா. சாப்பிட்றா வெத்து வேட்டு. சொல்லு. உங்க தம்பியை பாக்குறதுக்கு நாங்க ஜெயிலுக்கு போயிருந்தோம். அப்போ செல்லம்மாக்காவும் அவங்க அப்பாவை பார்க்க வந்திருந்தாங்க. யார கேட்டு அந்த கொலகாரனை பார்க்க போனா? யார கேட்கணும்? புருஷன் நீயே எல்லாத்துக்கும் பூப்பு மாடு மாதிரி தலையாட்டிட்டு இருந்தா உன்னை கேட்டா எல்லாம் செய்வாங்க. செல்லம்மா நம்மளதான் மதிக்கலன்னு பார்த்தா வர வர மாப்பிள்ளையையும் மதிக்கிறது இல்லையா? மதிச்சிருந்தா
அப்பாவை பார்க்க ஜெயிலுக்கு போவாங்களா? அவங்க அப்பாவை போய் பாக்குறது உங்களுக்கு எல்லாம் தப்பப்படுதா? பின்ன இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் பகை பத்திக்கிட்டு எரியுது. இந்த நேரத்துல அவங்க எப்படி போய் பார்க்கலாம்? அடாடா, ஒரு சின்ன விஷயத்த ஊதி ஏமா பெருசாக்குற? உனக்கு ஒன்னா மாமன் பாசம் உறவு இல்லாம போயிடலாம், ஆனா அவளுக்கு அப்பா உறவு இல்லாம போயிடுமா? பாவம் ஏதோ ஆத்த மாட்டாம அவங்க அப்பா பார்க்க போனா இத ஒரு குத்துன்னு வரைஞ்சு கட்டிட்டு பேசுறியே, உனக்கே நல்லா இருக்க? என்ன சித்தப்பா பேசுறீங்க? எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் கேஸ் நடந்துட்டு இருக்கு, தெரியும்ல? எங்க அம்மாவுக்கு அந்த படுபாவிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் நான் துடிச்சிட்டு இருக்கேன். அவ எப்படி அவங்க அப்பா பார்க்க போலாம்? அதான் வரட்டும் கேக்குறேன். நீ ஒண்ணு தெரிஞ்சுக்கண்ண, அம்மா உயிர் சேலை ஊர்ல போனாலும் அவங்க ஆத்மா இந்த வீட்டையே தான் சுத்திக்கிட்டு இருக்கும். இந்த வீட்ல இருந்துகிட்டு அண்ணி அம்மாக்கு பிடிக்காத பண்ணாங்கன்னா அப்புறம் அம்மா குறை காமிச்சிரும். இங்க பாரு, நீ எங்க கிட்ட கத்துறதோட விடாம அண்ணி வந்ததும் இதே கோவத்தோட அவங்க கிட்ட கேளு. வராங்க வராங்க மாப்ள, விடாதீங்க, சார்ஜ் பண்ணுங்க. வாங்க மாப்ள. வாய் மூடியா? நில்லாங்க. இந்த வீட்ல இருந்துகிட்டு எப்படி உங்க அப்பனை பார்க்க ஜெயிலுக்கு போலாம்? என்ன மாமா, சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, நான் சாப்பாடு எடுத்துக்கிறேன், வாங்க. ஏய், நான் ஒருத்தன் கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லாம போனா என்ன அர்த்தம்? வீட்டுக்கு வந்த பெரிய மனுஷன் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்காரு. பசியில உட்கார வச்சுக்கிட்டு இப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்றது முக்கியமா? அவர் எங்க சித்தப்பா, எங்க வீட்டு ஆளுதான். அவர் விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எங்க அண்ணன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. பள்ளியற, சாப்பாடு எடுத்து வை. என்னோட அகங்காரம் பாத்தியானே? அவங்க பேச ஆரம்பிச்சா இந்த பிரச்சனை எவ்வளவு தூரம் போகும்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் பேசாம போறாங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. என்னத்த புரிஞ்சுக்கிறது? எங்க அண்ணன் கேட்டதுக்கு சட்டையே பண்ணாங்க, அவங்க பாட்டுல போறாங்க. இதுக்கு மேல ஒருத்தி புருஷனை கேவலப்படுத்த முடியுமா? இல்ல மட்டம் தட்ட முடியுமா? இதுவே என் புருஷன்கிட்ட நான் பண்ணிருந்தா என்ன கொன்னு எடுத்திருப்பாரு. எல்லாரும் இந்த கட்டதுர மாப்பிள்ள மாதிரி ரோஷமா இருப்பாங்களா என்ன? சுமாரா எரிய நெருப்புல எண்ணெயை ஊத்திக்கிட்டு இதனால புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா மடமல என்னடா இது பாருங்க, மாப்பிள்ள போற வேகத்தை பார்த்தா அவர் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும். அதுக்குள்ள நம்ம சாப்பிட்டுருவோம். களவாணி, வீர புருஷனுக்கு சாப்பாடு எடுத்து வை. வா, எடுத்து வை. கொட்டி வா மாமா. புடிடா, கைய புடி. சீக்கிரம் போ மாமா, பசிக்குது. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? எங்க அம்மாவை கொண்டவிட ஜெயில போய் பார்த்தது மட்டும் இல்லாம அவனை ஜாமீன்ல எடுக்க வேற முயற்சி பண்றியா? இங்க பாருங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என் அப்பாவை பார்க்க போனேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவர் எந்த தப்பும் பண்ணல. இதே வார்த்தையை எத்தனை நாள் பேசிட்டு இருப்ப? உண்மையே என்னைக்குமே ஒரே மாதிரி தானே சொல்ல முடியும். அப்படி என்ன உண்மையை கண்டுபிடிச்சிட்ட? உங்க அப்பா தான் கொலைகாரன்னு போலீஸ் டிபார்ட்மெண்டே சொல்லுது. அது பத்தாதா உனக்கு? நடந்த பிரச்சனை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என் அப்பாவுக்கும் அத்தைக்கும் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்பதான் அப்பா ஆத்திரப்பட்டு அடிச்சிருக்காரு. நீயும் அப்பாவும் சேர்ந்துகிட்டு அடிச்சதுக்கு என்ன காரணம் சொல்லான்னு கூடி பேசிட்டீங்க வந்து சொல்றியா? கடவுள் மேல சத்தியமா சொல்றேங்க, நடந்த பிரச்சனை இதுதான். இத நம்புறதும் நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டேன். உன் அப்பா முகம், அவன் மொழி, அவன் பேச்சு, இதெல்லாம் இந்த கொலைய அவன் தான் செஞ்சிருக்கான்னு வெட்ட வெளிச்சமா காட்டுது. இந்த லட்சணத்துல நீ சொல்றத நான் நம்பணுமா? நீங்க நம்ப வேண்டாங்க. என் அப்பா இந்த கொலைய பண்ணலன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். அப்போ கட்டின புருஷன் என்ன எடுத்து நிக்க போறியா? சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக துணைக்கு நிக்க போறேங்கிற. உண்மை எங்க பக்கம் இருக்கு. சத்தியத்தை காப்பாத்துனா நீ ஏன் பக்கம் நிக்கணும்? என் அப்பா நிரபராதிங்கிறது தான் உண்மை. நான் என் அப்பா பக்கம் தான் நிப்பேன். நில்லு, உன் அப்பா பக்கத்திலேயே நில்லு. உங்க அப்பாக்கு ஜாமீன் அப்ளை பண்ணு. உன்னால அவனை வெளியே கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணு. ஆனா ஒண்ணு, உன்னால அவனை வெளியே கொண்டு வர முடியாது. அவன் வெளியே வரமாட்டான், அவ்வளவுதான். பார்க்கலாம், சத்தியம் ஜெயிக்குதா அக்கிரமம் ஜெயிக்குதா. என்ன சவால் விடுறியா? சவாலனே வச்சுக்கீங்களே.
நாளைக்கு நீ போட்டிருக்க மனு விசாரணைக்கு வருது இல்ல, அப்ப தெரிஞ்சிடும் நான் போட்ட சவால் ஜெயிக்குதா நீ போட்ட சவால் ஜெயிக்குதான்னு பாப்போம். என் அப்பாவுக்கு கிடைக்க போற ஜாமீன் தான் அவர் பக்கம் இருக்கிற நியாயம் உங்களுக்கு காட்டும். முதல்ல ஜாமீன் வருதான்னு பாப்போம், அதுக்கப்புறம் பேசு. சாவியை கொடு, சாவியை கொடு. என் அப்பாவை எப்படியாவது பெயில கொண்டு வந்துருங்க. நான் உங்களை தான் மலை போல நம்பியிருக்கேன். இது பாருங்க மேடம், எந்த காரணத்தை கொண்டும் ஆவுடையப்பனுக்கு பெயில் கிடைக்க கூடாது. அது உங்க கையில தான் இருக்கு. எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, நான் கொடுக்க தயாரா இருக்கேன். நீங்க எப்படியாவது என் அப்பாவை வெளியே கொண்டு வாங்க. வரக்கூடாதுங்க. எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, என் சொத்தை அழிஞ்சாலும் சரி, அந்த ஆவுடையப்பன் பெயில வெளியே வரக்கூடாது. எந்த தப்புமே பண்ணாதவரு ஜெயில இருந்து கஷ்டப்பட்டு இருக்காரு. எங்க அம்மாவை அந்த ஆள் அடிச்சதுக்கு சாட்சி இருக்கு. அவன் அடிச்சதுனாலதான் எங்க அம்மா இறந்திருக்காங்க. கண்டிப்பா அவனுக்கு பெயில் கிடைக்க கூடாதுங்க. அவர் அடிச்ச ஒரே அடியில அத்தை சாவாங்களா? அவர் தங்கச்சி மேல உயிரே வச்சிருந்தாரு. அவர் உயிரை அவரே கொள்வாரா? என் அப்பா மேல வீண் பழி போட்டிருக்காங்க. நான் ஒண்ணு பழி போடலங்க. அந்த ஆவுடையப்பனுக்கு எங்க குடும்பத்தை பழி வாங்கணும்னு வெறி. என் தம்பி அந்த கடற்கரையான போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டான்னு கோபம். எங்களை எதுவும் செய்ய முடியாம அந்த ஆத்திரத்துல எங்க அம்மா வயசானவனு கூட பார்க்காம அவன் அடிச்சே கொண்டு இருக்கான். இருக்கவே இருக்காது. என் அப்பா பிரச்சனையை பார்த்து ஒதுங்கி போயிடுவாரு. அவர் அப்படி பண்ணிருப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. பழி வாங்கணும் தாங்க பண்ணிருக்கான். எங்க அம்மாவை கொண்டு புதைச்ச இடத்துல அவனோட வாட்ச் இருந்திருக்கு. அதை விட வேற சாட்சி என்னங்க வேணும்? அப்பா அத்தையை அடிக்கும் போது அவர் வாட்ச் தெரியாம கீழே விழுந்திருக்கோம். என் அப்பா அத்தையை அடிக்கும் போது அங்க வேற யாரோ இருந்திருக்காங்க. அவங்க தான் திட்டம் போட்டு என் அப்பா மேல கொலை பழிய போட்டிருக்காங்க. எந்த காரணத்தையும் சொல்லி யாரும் இந்த கேஸ திசை திருப்ப விட்டுறக்கூடாது மேடம். அந்த ஆவுடையப்பனை கொலை செஞ்சானு எஃப்ஐஆர் ஸ்ட்ராங்கா இருக்கு. சார், அந்த ஆவுடையப்பனை நீங்க உடனே போலீஸ் கஸ்டடியில எடுத்து விசாரிக்கணும். முழு விசாரணை அறிக்கையை நீங்க தாக்கல் செய்யணும் சார். அது வரைக்கும் அவனுக்கு பெயில் கிடைக்க கூடாது மேடம். கண்டிப்பா கிடைக்காது சார். ப்ளீஸ் மேடம். நான் வரேன் சார். வாங்க. அப்பா உடம்பு சரியில்லாதவர், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. இத காரணம் காட்டியாவது அவருக்கு பெயில் வாங்கி கொடுங்க சார். நான் முயற்சி பண்றேன். எல்லாம் ஜட்ஜி கையில தான் இருக்கு. நான் வரேன். செல்லம்மா, லாயர்கிட்ட பேசிட்டியா? இது பாரு, நீ எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரி, எவ்வளவு செலவு பண்ணாலும் சரி, உன் அப்பனுக்கு பெயில் கிடைக்கும்னு நினைச்சு கூட பார்க்காத. ஏன் அப்பாவை உள்ள வச்சு பார்க்கணும்னு இப்படி ஆசைப்படுறீங்க? யாரு நினைச்சது நடக்கும்னு பார்க்கலாம். பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். அண்ணே, அப்பாக்கு கண்டிப்பா பெயில் கிடைச்சிடும். அப்பாவை வெளியே கொண்டு வரணும்னு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவ புருஷன் அப்பாவை எப்படியாவது உள்ள வச்சிடணும்னு போராடிட்டு இருக்க. அவரு என்ன நினைச்சா என்ன? உண்மை எந்த பக்கம் இருக்குமோ அந்த பக்கம் தான் நியாயம் கிடைக்கும். அப்பா பக்கம் உண்மை இருக்கு, கண்டிப்பா பெயில் கிடைக்கும். நானும் அந்த நம்பிக்கையில தான் வந்திருக்கேன். இந்த காலத்துல நியாயமா நடந்துக்கிறவங்களுக்கு சோதனை அதிகமா வரும். ஒரு தப்பும் பண்ணாத என்ன கடத்தல்காரன்னு பட்டத்தை சுமத்தி டெய்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டுட்டு இருக்கேன். சந்தர்ப்ப சூழ்நிலை எதிராக அமைஞ்சதுனால விதி என்கிட்ட விளையாண்ட மாதிரி அப்பா கிட்ட விளையாண்டுருக்குமோ தான் பயமா இருக்கு. பயப்படாதீங்கண்ணே, உண்மைங்கிறது ஆண்டவனோட சொத்து. அதை யாரு அழிக்க நினைச்சாலும் அவர் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாரு. நாம நினைச்சது நடக்கும். அப்பாவுக்கு எப்படியும் பெயில் கிடைச்சிடும். நீங்க கவலைப்படாம உள்ள போங்க.
தாழையம்மா கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ஆவுடையப்பன் சார்பில் பெயில் பெட்டிஷன் போடப்பட்டிருக்கிறது. கோர்ட்டில் எஃப்ஐஆர் காப்பி தாக்கல் செய்யப்பட்டுள்ளதா? மனுதாரர் தன் தரப்பு வாதத்தை முன்வைக்கலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். என் கட்சிக்காரர் ஆவுடையப்பன் இந்த கொலையை செய்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் எஃப்ஐஆரில் இவர்தான் கொலையை செய்தார் என்று ஆணித்தரமாக சொல்லப்படவில்லை. என் கட்சிக்காரர் ஆவுடையப்பன் தன் தங்கை தாழையம்மா மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார் என்பது ஊரறிந்த விஷயம். அதனால் இவர் இந்த கொலையை செய்திருக்க வாய்ப்பே இல்லை. சாட்சியாக சொல்லப்பட்டிருக்கும் ஜோதிடர் ஆவுடையப்பன் தாழையம்மாவை அடித்தார் என்று சொல்லியிருக்கிறாரே தவிர அந்த கொலையை பார்த்ததாக சொல்லவில்லை. இந்த வழக்கில் ஆதாரமாக காட்டப்பட்டிருக்கும் வாட்ச் எனது கட்சிக்காரரின் வாட்ச் தான். யாரோ வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த வாட்சை கொலை நடந்த இடத்தில் போட்டிருக்கிறார்கள் என்பதற்கு நம்பத்தகுந்த ஆதாரங்கள் இருக்கின்றன. குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ஆவுடையப்பன் ஒரு இதய நோயாளி, மருத்துவ சிகிச்சையில் இருப்பவர். அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவரை சிறையில் வைத்திருக்க வேண்டாம் என்றும் அவரது வயதையும் உடல்நிலையும் கருத்தில் கொண்டு அவரை ஜாமீனில் விடுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மனுதாரர் வாதத்திற்கு அரசு தரப்பில் ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் முன்வைக்கலாம். எஸ் யுவர் ஆனர். ஆவுடையப்பன் தாழையம்மாள் மீது ஆத்திரப்பட்டு ஆத்திரத்தின் உச்சமாக அவரை அடித்தார் என்பதற்கும் சாட்சியம் இருக்கிறது. அடித்து கொல்லப்பட்ட நிலையில் இருந்துதான் உயிர் பிரிந்தது என்பதற்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தங்கள் பார்வைக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிறது. நடந்த சம்பவத்தை மறைப்பதற்காக ஆவுடையப்பனே தாழையம்மாவின் உடலை புதைத்திருக்கிறார் என்பதற்கு புதையுண்ட இடத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ள கடிகாரமும் போதுமான ஆதாரமாக கோர்ட்டார் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஆகையால் ஆவுடையப்பன் தான் இந்த கொலையை செய்தார் என்பதற்கு போதுமான அளவு நிரூபணமாகி உள்ளது. ஆனால் கொலையாளி தன் குற்றத்தை ஒப்புக்கொள்ள மறுப்பதாலும் இந்த வழக்கு சம்பந்தமான குற்றப்பத்திரிகையை போலீஸ் தரப்பில் ஒப்படைக்க வேண்டி இருப்பதாலும் இந்த குற்றவாளியை போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க வேண்டி இருக்கிறது. அதற்கு முன் குற்றவாளியை பெயிலில் விடுவித்தால் அவர் இந்த வழக்கு சம்பந்தமான ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் கலைத்து விடுவார் என்று போலீஸ் தரப்பு நம்புகிறது. குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஆவுடையப்பனுக்கு பெயில் கேட்டு மனுதாரர் தரப்பிலிருந்து வைக்கப்பட்டுள்ள விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று காவல்துறை சார்பாகவும் அரசு சார்பாகவும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். தாழையம்மா கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஆவுடையப்பன் என்பவரின் பெயில் மனு மீதான விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டவரையே காவல்துறை குற்றவாளியாக சந்தேகப்படுகிறது. சாட்சியும் ஆதாரமும் அவர் மீதான சந்தேகத்தை உறுதிப்படுத்துகிறது. குற்றம் சாட்டப்பட்டவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்காத நிலையில் அவரை வெளியில் விடுவதால் இந்த வழக்கு சம்பந்தமான மற்ற சாட்சிகளையும் ஆதாரங்களையும் கலைத்துவிட வாய்ப்புள்ளதால் அரசு தரப்பு மற்றும் காவல்துறையின் வேண்டுகோளை ஏற்று இந்த பெயில் மனுவை இந்த நீதிமன்றம் தள்ளுபடி செய்கிறது.
வாங்க போலாம். செல்லம்மா, என் அம்மாவை கொன்ன உங்க அப்பனுக்கு இனிமே காலம் பூரா ஜெயில் சாப்பாடுதான். இந்த ஜென்மத்துல அவன் வெளியே வர முடியாது. எங்க அப்பா உள்ள இருந்தாங்க, நான் வெளியே தான் இருக்கேன். இந்த கேஸில் இருந்து அவரை வெளியில கொண்டு வருவது முக்கியமில்லை, அவரை நிரபராதின்னு நிரூபிப்பேன். தப்பு பண்ண உங்க அப்பனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் தூங்க மாட்டேன். எங்க அம்மா எங்க கூட இல்ல. உங்களுக்கு உங்க அப்பா இருந்தும் இல்லாத மாதிரி பண்றனா இல்லையான்னு பாரு. வா. அப்புறம் மேடம், அவங்க நிச்சயமா இதை இதோட விட்டுற மாட்டாங்க. திரும்ப திரும்ப பெயில் மனு அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க தான் இதே மாதிரி எனக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பா சார். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். என்னங்க, நீங்க போங்க, நான் வந்துடுறேன். சார், என் அப்பா எத்தனை வருஷமா உங்களுக்கு தெரியும். அவர் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியும். அவர் கொலை செஞ்சிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? கோர்ட்ல உங்க அப்பாவுக்கு பெயில் கிடைக்காத போதே தெரியல. என் அப்பாவை வெளியே விட்டா சாட்சியை கழிச்சிடுவாருங்கிறீங்க. அவரை பத்தி முழுசா தெரிஞ்சிருந்தோம் விசாரிக்கணும்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படி ஜட்ஜி பெயில் கொடுப்பாங்க? அதெல்லாம் நீங்க என்கிட்ட பேசாதீங்க. உங்ககிட்ட தான் பேச வேண்டியதா இருக்கு சார். ஏன்னா உங்களுக்கு தான் எங்க குடும்பத்தை பத்தி தெரியுமே. இந்த காலத்துல உறவுக்குள்ள ஒரு சம்பந்தம் பண்றதே பெரிய விஷயம். என் அப்பா ஒண்ணுக்கு ரெண்டு சம்பந்தம் பண்ணிருக்காரு. தங்கச்சி மேல அவர் வச்சிருக்கிற பாசத்துக்கு இதுக்கு மேல வேற எதுவுமே சொல்ல முடியாது சார். அப்படிப்பட்ட எங்க குடும்பத்துல இப்படி கொலை பண்ற அளவுக்கு யாராவது போவாங்களா சார்? நீங்க எந்த குடும்பத்தை பத்தி பெருசா பேசி காட்டுறீங்களோ அந்த குடும்பத்துல இருந்த உங்க கொழுந்தன் தானே உங்க அண்ணனை போலீஸ்ல காட்டி கொடுத்தாரு. அத நீங்க நம்பும் போது இதையும் நீங்க நம்பித்தான் ஆகணும். எதோட சம்பந்தம் பண்ணி பேசுறீங்க சார்? சுந்தரம் என் அண்ணன் மேல பழி போட்ட விவகாரத்துல என் குடும்பத்துல யாருமே சம்மந்தப்படல. அது அந்த கஸ்டம் ஆபீசர் ராமகிருஷ்ணனோட வேலை. யாரு காரணமா இருந்தாலும் பழி போட்டது உங்க கொழுந்த சுந்தரம் தானே. அந்த கோபம் உங்க அப்பாவுக்கு இருந்திருக்கலாம்ல. அந்த மோட்டிவேஷன்ல கூட உங்க அப்பா உங்க அத்தையை கொலை பண்ணிருக்கலாம்ல. என்ன சார் பேசுறீங்க? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து என் அப்பா என் அத்தை ஒரு நாள் கூட திட்டினதில்ல. உங்க அப்பா தாளையம்மாவை அடிச்சாரா இல்லையா? அடிச்சாரு, ஒரே ஒரு அடி. அதுக்கு காரணம் இருக்கு சார். எனக்கு காரணம்லாம் தேவையில்லை. அடிச்ச மனுஷன் ஏன் கொண்டு இருக்க கூடாது? சார், சந்தேகப்படுறதுக்கு ஒரு தரமே இல்லையா? கொலை பண்ற அளவுக்கு என் அப்பா கல் நெஞ்சுக்காரர் இல்ல. கொலை செய்யறதுக்கெல்லாம் கல்லஞ்சுக்காரனாவோ முரடனாவோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நிமிஷம் உணர்ச்சி வசப்பட்டாலே போதும். நீங்க இந்த மாதிரி கேஸ உங்க வாழ்க்கையில இப்பதான் பாக்குறீங்க. இந்த மாதிரி தினம் பல கேஸ்களை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்.
சார், என் அப்பா அத்தை அடிக்கிறது யாரோ பார்த்துட்டு என் அப்பா மேல கொலைப்பழி விழணுங்கிறதுக்காக அவரே அந்த கொலைய பண்ணிட்டு சாமர்த்தியமா அந்த வாட்ச் அங்க போட்டிருக்கலாம்ல. உங்க யூகம் நல்லா தான் இருக்குது. சரி, அப்படியே நீங்க சொல்றது மாதிரி நடந்திருக்கும்னு வச்சுக்குவோமே. தாளையம்மாவை காணலைன்னு வடமலை தேடி வந்தப்பவும் நான் விசாரணைக்கு வந்த போதும் உங்க அப்பா ஏன் உண்மையை மறைச்சாரு? அவ எனக்கு தங்கச்சியே இல்ல, அவளை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஏன் பதட்டமாவே இருந்தாரு? வாழ்க்கையில முதல் தடவை அவர் தங்கச்சி அடிச்சிட்டேங்கிற வருத்தம் வெறுப்பா மத்தவங்க மேல காட்டினாரு. அவர் வேணும்னா அடிக்கல. இங்க பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க. அவர் வேணும்னு தான் மறைச்சிருக்காரு. கையும் களவுமா இப்ப மாட்டிக்கிட்டாரு. எங்க கஸ்டடிக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வந்துட போகுது. என் அப்பா தான் கொலைக்காரன்னு நீங்க முடிவு பண்ணியே விசாரிக்கிறீங்க. அதுதான் அவர் ஒரு குற்றவாளி மாதிரி தெரியுது. அவர் இல்ல வேற யாரோ ஒருத்தர்னு அப்படின்னு ஒரு கோணத்துல பாருங்க. உண்மை உங்களுக்கே தெரியும் சார். நாங்க எப்படி விசாரிக்கணும்னு நீங்க ஒண்ணு எங்களுக்கு சொல்லி தர வேண்டாம். அதுக்கு தான் நாங்க யூனிஃபார்ம் போட்டு ட்ரைனிங் எடுத்து இந்த வேலைக்கு வந்திருக்கோம். ஆவுடையப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் அப்பாவா இருக்கலாம், எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்யூஸ்ட். சொல்றத புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சது சார், நல்லா புரிஞ்சது. கிடைச்ச சாட்சியம் ஆதாரத்தை வச்சு என் அப்பா தான் கொலை பண்ணாருன்னு நீங்க கேஸ முடிக்க பாக்குறீங்க. உண்மையான குற்றவாளி யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். தயவு செஞ்சு மறு விசாரணைக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார். அப்பதான் உங்களுக்கும் உண்மை தெரியும். நாங்க ஒண்ணு சந்தேகப்பட்டு உங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணல. அவர் தான் கொலை பண்ணிருக்காருன்னு கன்ஃபார்ம் பண்ணி தான் உங்க அப்பாவை நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி மறு விசாரணை எல்லாம் பண்ண முடியாது. இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாவது பண்ணணும்னா உங்க லாயர்ட்ட கன்சல்ட் பண்ணிக்கங்க. அதை விட்டுட்டு நீங்க என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. அப்புறம் விசாரணையில தலையிடுறதா சொல்லி உங்க மேலேயும் கேஸ் போட வேண்டியிருக்கும். எப்போ எல்லாரும் என்ன தங்கச்சியை கொண்டவன் கொலகாரன்னு பழிய போட்டாங்களோ அப்போவே நான் மனசால செத்துட்டப்பா. இனிமே நான் வெளியே வந்தாலும் போனந்தாப்பா. அதனால என்னை வெளியெடுக்கலாம் முயற்சி பண்ணாத, இப்படியே விட்டுரு. யாரோ ஏதோ சொன்னாங்கிறதுக்காக நீங்க ஏன் மனசு போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க? நீங்க எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டீங்கிறத நாங்க நம்புறோம்ப்பா. நீங்க என்ன நம்புறீங்க? ஆனா என் தங்கச்சி பசங்க அது நம்பலையே. அவங்களுக்கு என்ன ஜெயில வச்சு பார்க்கறதா சந்தோஷம்னா நான் இங்கே இருந்துட்டு போறேயா. அவங்களுக்கு எவ்வளவோ சந்தோஷத்தை கொடுத்துருக்க, இந்த சந்தோஷத்தையும் சேர்த்து கொடுக்கறேனே. அவங்க சந்தோஷமா இருக்கலாம், ஆனா நாங்க தவிச்சு போய் நிம்மதி இழந்து நிக்கிறோம்ப்பா. நீங்க இல்லாத வீட்டுல எங்களால் நிம்மதியா இருக்க முடியலப்பா. உனக்கு எப்படி என்ன பிரிஞ்சு இருக்கிறது கஷ்டமா இருக்கும், அதே மாதிரி தான்ப்பா எனக்கும் என் தங்கச்சி இல்லாத உலகத்துல வாழ்றது கஷ்டமா இருக்குப்பா. அதனாலதான் சொல்றேன், என்னை ஜெயிலே விட்டுருங்க, வெளியே கொண்டு வரலாம் முயற்சி பண்ணாதீங்க. நீங்க செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறத பார்த்துட்டு என்னால எப்படிப்பா சும்மா இருக்க முடியும்? நான் தப்பு பண்ணியிருக்கையா. கூட பிறந்தவளை அடிச்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்க இப்ப ஜெயில இருக்க. அத்தை பேச தெரியாம பேசிருச்சு, ஆத்திரத்துல ஒரு உரிமையிலே அடிச்சிட்டீங்க. அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையாப்பா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, நான் எப்படியாவது உங்களை பேர்ல எடுத்துடுறேன். செல்லம்மாவும் இப்படிதான் எனக்கு தைரியம் சொல்லிட்டு போனா, ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. அப்பா நீங்க நம்பிக்கையோட இருக்கப்பா. என்ன கீழ்கோட்டில் தானே பேல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, மேல் கோர்ட் இருக்கு, நாங்க பார்த்துக்கிறோம்ப்பா. கடற்கர என்ன வெளியே கொண்டு வர பிரச்சனை விட்டுரு. நீ செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கு. என்னப்பா? உங்க அத்தைக்கு கோடி துணி போட்ட மாதிரி 16வது நாள் காரியத்துல உன் மாப்பிள்ள வடமலைக்கு உருமால் கட்ட வேண்டியது உன் கடமை. முதல் கட்டு உன் கட்டு தான். என்ன எல்லா பிரச்சனையும் தாண்டி அத்தைக்கு நீ எப்படி கோடி துணி போட்டையோ அதே மாதிரி இதையே நீ செஞ்சு முடிக்கணும்.
செய்வியா? சரிப்பா. சார் பேசி முடிச்சாச்சா? சீக்கிரம் வாங்க சார். நான் வரேன்ப்பா. களவாணி, களவாணி, அத்தை அத்தை அத்தை, உனக்கு ஒரு குட் நியூஸ் தெரியுமா அத்தை? உன்னை கொலை பண்ணானே உங்க அண்ணன் கொலகார அவடையப்பன், அவனுக்கு கோர்ட்ல பெயில் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அத்தை. எனக்கு தெரியும், நீதான் ஆவியா போய் ஜட்ஜ மிரட்டி ஸ்டேட்மெண்ட்டை மாத்திருக்க. உன் கடைசி சிரிப்பிலேயே தெரியுது அத்தை. களவாணி, களவாணி, என்னங்க கிச்சன்ல இருக்க, இங்க வாங்க. வர 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 களவாணி, 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 இங்க நிக்கிறியா? களவாணி, களவாணி, ஏண்டி உன் புருஷன் பரபரப்பான ஃபிளாஷ் நியூஸ் கொண்டு வந்திருக்க? என்ன ஏதுன்னு கேட்காம அங்க எதையோ கிண்டிக்கிட்டு இருக்க. பாயசங்க. பாயசமா? எதுக்கு? அது இருக்கட்டும், ஏதோ ஃபிளாஷ் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னீங்களா, அதை முதல்ல சொல்லுங்க. சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். இங்க பார், உங்க அம்மாவை கொண்டான கொலகார பாவி அவடையப்ப, அவனுக்கு கோர்ட்ல பெயில் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதான் லேட்டஸ்ட் நியூஸா? ரொம்ப லேட் நியூஸ்ங்க. என்னது? அந்த நியூஸ் கேட்டு நாங்க பாயசம் பண்ணியே முடிச்சிட்டோம். நல்ல வேளை, கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா இந்த பாயாச ஃபங்க்ஷன்ல நான் கலந்துருக்க முடியாது. கொஞ்சம் முந்திக்கிட்டேன். டேஸ்ட் பண்றீங்களா? இங்க பார், நாம யாரும் டேஸ்ட் பண்ண கூடாது. நியாயமா அந்த பாயாசத்தை டேஸ்ட் பண்ணக்கூடிய முதல் உரிமை, முதல் தகுதி யாருக்கு தெரியுமா இருக்கு? அந்த ஆவுடையப்ப கொலகாரனுடைய பொண்ணு செல்லம்மாவுக்கு தான். நீ என்ன பண்ற? ஒரு கப்புல அதை எடுத்து ஊத்தி அப்படியே செல்லம்மாகிட்ட கொடுக்கற. அதை ருசிச்சு சாப்பிடும் போது அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் எப்படி மாறுது? டிவில முக்கியமான ப்ரோகிராம் போகும்போது ஜனங்கள்லாம் எப்படி வாட்ச் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நம்ம செல்லம்மா ரியாக்ஷனை வாட்ச் பண்ணணும். கார் சவுண்ட் வருது, கொலகாரம் பெத்த பொண்ணு வரா. பாயாசத்தை ரெடி பண்ணு, ஃபாலோ மீ. வாங்க வாங்க, அவங்க ரியாக்ஷனை பார்க்கணும். எடுத்துட்டு வா, சீக்கிரமா. என்னையா சகல, அத்தை செத்ததை நினைச்சு ஓவரா ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. சவரம் பண்ணாம தாடியெல்லாம் வளர்த்துட்டு இருக்கிறேன். சரி விடு, எங்க வெளியில கிளம்பிட்ட? போகும்போது எங்க போறேன்னு கேட்க கூடாது. யோ, அதெல்லாம் வேலைக்கு போறவங்களுக்கா? உன்ன மாதிரி என்ன மாதிரி வீட்டோட மாப்பிள்ளைங்களுக்கு அது கணக்கே கிடையாது. நீ பாட்டுக்கும் பில்டப் பண்ணி போய்கிட்டே இருக்கிற. வேர் இஸ் தி பாயசம்? கொண்டாங்க சீக்கிரம். மாமா, இந்த பாயசத்தை உங்க அக்கா கொடுங்க. ஏன் அதை நீங்களே கொடுக்க கூடாதா? நாங்க கொடுத்தா அவங்க வாங்கிக்க மாட்டாங்க, நீங்க கொடுத்தாதான் வாங்கிப்பாங்க. சரி, இப்போ எதுக்கு இந்த பாயசம்? பாயசத்தை அவங்களுக்கு கொடுங்க, அவங்களே சொல்லுவாங்க. அக்கா, பாயசம். அத்தைக்கு படையல் போடுறதுக்காக பாயாசம் வச்சிங்களா? படையல் போட்டீங்களா? இல்லக்கா, இது அத்தைக்கு படையல் போடுறதுக்காக வச்ச பாயசம் இல்ல. அத்தைய கொன்ன கொலகாரனுக்கு கோர்ட்ல பெயில் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அதை கொண்டாடுறதுக்கு தான் இந்த பாயாச ஃபெஸ்டிவல். நியாயமா அதை நீங்க தான் சாப்பிடணும். சாப்பிடுங்க. அது பாயாசம் தான், பாயாசம் ஒண்ணும் இல்ல. பயப்படாம சாப்பிடுங்க. என் அப்பாவுக்கு பேல் கிடைக்காதது உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா போச்சா? ஆமா, நியாயம் ஜெயிச்சிருக்குல்ல, அந்த சந்தோஷத்தை கொண்டாட வேண்டாமா? நீங்க இந்த வீட்டு மூத்த மருமகள்ல, எங்க சந்தோஷத்துல பங்கெடுத்துக்கங்க, எடுத்துக்கங்க. சாப்பிட்டு பாருங்க, இன்னொரு கப்பு பன்மோர் கேப்பீங்க. சாப்பிடலன்னா நாங்க ஒன்னும் சும்மா விட மாட்டோம். பாயசம் மேட்ரை வச்சு அண்ணா வரும்போது வில்லு பாட்டா பாடிடுவோம்ல. ஒரு குடும்பம் நாசமா போனோம்னா வீட்டுக்கு வெளியே எதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள எதிரும் புதிருமா இருந்தா போதும். நீங்களாம் இப்படி கோஷி சேர்ந்திருக்கிறத பார்த்தா இந்த குடும்பத்துல என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. தப்பு பண்ணாத அப்பாவை வெளியே கொண்டு வர முடியலன்னு அக்கா வருத்தத்துல இருக்காங்க. அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்காட்டியும் கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு நக்கல் நையாண்டி பண்ணாதீங்க.
நல்லவங்களுக்கு கொடுக்குற கஷ்டம் ஆண்டவனுக்கு கொடுக்கறதுக்கு சமம். கொடுத்த கஷ்டம் கொடுத்தவங்களுக்கு திரும்பி வரும். உங்க எல்லாரோட நிம்மதியும் மொத்தமா போயிடும். இப்ப மட்டும் என்ன நிம்மதியா இருக்கும்? இந்த வீடு அம்மா இழந்த வேதனையில இருக்கு. இது யாருக்கு புரியுது? எங்க அம்மா வியாதியில செத்திருந்தாலும் விதி முடிஞ்சு போயிருந்தாலும் எங்க மனசு ஆறும். கொலை பண்ணியில செத்து போயிருக்காங்க, எங்க மனசுல எப்படி ஆறும்? ஏன் என் அப்பாவை கொலைக்காரன் சொல்றீங்க? அவர் தங்கச்சிய கொலை பண்ணிருக்க மாட்டாருன்னு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? நாங்கெல்லாம் முட்டாளுங்க, பொண்ணு புரியாதவங்க. ஆனா கோர்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் புத்திசாலிங்க தானே, படிச்சவங்க தானே. அவங்க உங்க அப்பாக்கு பெயில் தரல, அப்போ உங்க அப்பா தானே கொலைகாரன். கோர்ட்ல பெயில் தான் தரல, தீர்ப்பு எழுதல. என் அப்பா கண்டிப்பா ஒரு நாள் ஜெயில இருந்து வெளியே வருவாரு. எப்படி செவரேறி குதிச்சா? அவரால பாவம் நம்ம வீட்டு படிக்கட்டு கூட ஏற முடியாது. ஜெயில் சவுறுனா நம்ம வீட்டு சவுறு மாதிரி சின்னதா? பெருசா கோட்டை மாதிரி சுத்தி எவ்வளவு பெருசு தெரியுமா? முன்ன பின்ன பார்த்தா தானே தெரியும் எப்படி உங்க அப்பாவை பார்க்க போறீங்க. அப்ப பாருங்க, புழல் ஜெயில் புதுசா சூப்பரா கட்டிருக்காங்க. ஃபுல் சேஃப்டி, 24 hours AK-47 ரோந்து வராங்க போலீஸ்காரங்க. இத மீறி உங்க அப்பா எப்படி வெளியில வர முடியும்? செல்லமாக்கா, நீங்க ஒரு வளர்ந்த குழந்தை. ஏன் இப்படி ஆளாளுக்கு இவங்களை வார்த்தையால கொல்றீங்க? எங்களுக்கு அடிச்சு கொள்ள தெரியாதுல்ல, அதான். பேசுங்க, பேசுங்க. உங்க நக்கல் நையாண்டிக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்ல. நாங்களும் யாருக்கும் பயந்தவங்க கிடையாது. 4 செவத்துக்குள்ள நாளெல்லாம் கழிக்கிற உங்களுக்கு இவ்வளவு வாய் கொழுப்பு இருந்தா, நாள் பூரா ஓடி உழைக்கிற எனக்கு எவ்வளவு இருக்கணும்? நான் எல்லாம் உங்களுக்கு சரிக்கு சரி பேசினா நீங்க எல்லாம் நாக்கு புடுங்கி சாகணும். ஏன் எங்க அம்மாவை அனுப்பி வச்சது பத்தாதா, எங்களையும் அனுப்ப போறீங்களா? நான் யாரையும் அனுப்பணுமோ கொலை பண்ணணுமோன்னு நினைக்கல. இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும்னு நினைச்சிருக்கேன். என் நினைப்பு உங்களுக்கு என்னைக்கு புரிஞ்சிருக்கு? இப்ப புரியறதுக்கு. கொலைகார மகன்ற உறுத்தல் கொஞ்சம் கூட இல்லாம நல்ல வக்கடியாத பேசுறாங்க. என் அப்பா குற்றவாளின்னு நீ என்ன சொல்றது? எனக்கு தெரியும். என் அப்பா குற்றவாளி இல்ல, நிரபராதி. எனக்கு தெரியும், அந்த கடவுளுக்கு தெரியும். நீங்க கேள்வி கேட்கிற நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் பதில் சொல்ற நேரம் வரும் பாரு, அப்ப கேக்குற வட்டியும் முதலுமா. என்னைக்கு அப்பாவுக்கு பேல் கிடைக்காம போயிருக்கலாம், ஆனா கூடிய சீக்கிரம் அவரை நிரபராதின்னு நிரூபிச்சு நான் வெளியே கொண்டு வருவேன். இப்ப சந்தோஷப்படுறீங்கல்ல, அப்ப வருத்தப்படுவீங்க இல்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.